ஓம் ஸ்ரீமத் குமர குருதாச குருப்யூ நமக. ஓம் சரவணபாகுரி. போற்றுதலுக்கும் பேரின்புக்கும் உரிய மகாதேவி மண்டல பெரியவர்களை, தங்களுடைய திருத்தாள்களை எல்லாம் என் சிறந்தாழ்த்தி வணங்கிக் கொள்கிறேன். முன்பொரு காலத்திலே கைலாயத்திலே பரமசிவனும் பார்வதியும் ஒரு அழகான சோலையிலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் அமர்ந்திருந்த இடம் ஒரு வில்வ மரத்தின் அடியிலே அமைந்திருந்தது. சோலை என்றாலே அதிலே பலவிதமான ஜீவராசிகள் குடியிருக்கும். பறவைகள் இருக்கலாம், சிறு சிறு பிராணிகள் இருக்கலாம், அணில் போன்றவை இருக்கலாம். அது ஒரு இப்படி இருந்த சூழ்நிலையிலே அங்கே ஒரு குரங்கு அந்த வில்வ மரத்தின் மீது தாவி வந்தது. அது தாவி வருகின்ற போது அந்த மரத்திலே இருந்து ஒரு சில வில்வ இலைகள் உருவப்பட்டு கீழே அமர்ந்திருந்த அம்மையப்பர் மீது விழுந்தது. அதை கண்ட அந்த குரங்கு மேலும் பூரிப்படைந்து ஆச்சரியமடைந்து தொடர்ந்து வில்வ இலைகளை பறித்து அம்மையப்பர் மீது அவருடைய திருத்தாள்களிலே சமர்ப்பித்து கொண்டிருந்தது. அதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த பரமேஸ்வரனும் பார்வதியும் அந்த குரங்கிற்கு ஆசி கூறி வாழ்த்தினார்கள். அவருடைய வாழ்த்துதன் காரணமாக, இந்த ஆசியின் காரணமாக அந்த குரங்கானது பூலோகத்திலே சூரிய வம்சத்திலே முசுகுந்தன் என்ற பெயரோடு ஒரு சக்கரவர்த்தியாக அவதரிக்கின்றது. அந்த பாக்கியம் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து முசுகுந்த சக்கரவர்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்திலே வந்தவன் என்பதனாலே நல்லாட்சி புரிந்து எல்லோருடைய போற்றலுக்குரியவனாக வாழ்ந்து வந்தான். அந்த சந்தர்ப்பத்திலே திருப்பரங்கிரியிலே எம்பெருமான் கந்தக்கடலுடைய திருக்கல்யாண நிகழ்ச்சி, தேவயானையோடு ஆன அந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற நேர்ந்தது. முசுகுந்த சக்கரவர்த்தியும் அந்த கல்யாண விழாவிலே சேர்ந்து கலந்து கொண்டார்கள். அந்த விழாவிலே கலந்து கொள்ளும்போது அங்கே அவர் தேவாதி தேவர்களையும், பிரம்மா ரிஷி உள்ளிட்ட அனைத்து தேவாதி தேவர்களையும், முனிவர்களையும், ரிஷிகளையும் ஒரு சேர கண்டு பெரிதும் வியப்புற்றார்கள், மகிழ்ச்சியடைந்தார்கள். இப்படிப்பட்ட தேவலோகமே சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு திருமண நிகழ்ச்சி. ஆக அந்த மணவனுடைய பெருமையை பற்றி தெரிந்து கொள்வோம் என்று இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி வசிஷ்டரை அணுகி தன்னுடைய ஆவலை தெரிவித்து கந்தக்கடலுடைய பெருமை பற்றி தெரிந்து கொண்டான். கந்தக்கடவுளுக்கு செய்ய வேண்டிய விழாக்கள் கார்த்திகை தீபம், சஷ்டி விரதம், ஆடிக்கிருத்திகை, இப்பேற்பட்ட சிறந்த விரதங்களை எல்லாம் பற்றி, இன்னும் மேலும் பல விரதங்களை எல்லாம் பற்றி வசிஷ்ட முனிவர் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியிடமே தெளிவுபடுத்தினார்கள். இதையெல்லாம் கேட்டு மகிழ்ச்சியடைந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டிலேயும் இப்படிப்பட்ட விழாக்களை எல்லாம் தன்னுடைய ஆட்சி காலத்திலே சிறப்பாக நடத்தி வந்தார். இந்த மார்க்கமாகத்தான் சஷ்டி விரத விழா பூலோகத்திலே எல்லோருக்கும் அறிமுகமாயிற்று. அப்படி அறிமுகமான அந்த விழாவினை, சஷ்டி விழாவினை முசுகுந்த சக்கரவர்த்தி சீரும் சிறப்போடும் பெருமையோடும் புகழ்ச்சியோடும் உள்ளார்ந்த விசுவாசத்தோடும் நடத்தி முருகப்பெருமானுடைய ஆசைக்கு ஆளானார்கள். முருகப்பெருமான் பிரசன்னமாகி, உனக்கு வீரபாகத்தேவர் உள்ளிட்ட 1008 சகோதர வீரர்களையும் சகோதரர்களாக பிறந்து உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று ஆசி வழங்கினார். அந்த ஆசியின் காரணமாக வீரபாகத்தேவர் உள்ளிட்ட 1008 வீரர்களும் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சகோதரராக பிறந்து நல்லாட்சி செய்ய உதவி கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே தேவேந்திரனை எதிர்த்து வல்லாசுரன் என்ற ஒரு அசுரன் தன்னுடைய பெரும் படையோடு போரிட முன்வந்தான். இதை கண்ட முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகத்திற்கு ஆபத்து வரக்கூடாது என்ற காரணத்தினாலே அந்த வல்லாசுரனை, அவனது படைகளை, அவனது வர்க்கத்தை எல்லாமே போரிட்டு அழித்து சுத்தமாக அவனை நிர்மூலமாக்கிவிட்டு
தேவேந்திரனுக்கு தேவலோகத்தை மீண்டும் அரசாட்சியை வழங்கினார். இதனால் பெரிதும் மகிழ்ந்த அந்த தேவேந்திரமூர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தான் இந்திரனிடத்திலே பெற்ற ஒரு பெரிய சிலையை, சோமாஸ்கந்தமூர்த்தி சிலையை முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பரிசாக கொடுத்து வாழ்த்தி அனுப்பினார். அந்த சிலையை பெற்றுக்கொண்ட முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த சோமாஸ்கந்தமூர்த்தியை திருவாரூரிலே உள்ள சிவத்தலத்திலே பிரதிஷ்டை செய்து கந்தசஷ்டி, ஆடி கிருத்திகை மற்ற முருகப்பெருமானுடைய எல்லா விழாக்களையும் சீரும் சிறப்புமாக ஆழ்ந்த விசுவாசத்தோடு நடத்தி வந்தார்கள். அவருடைய விசுவாசத்தை மெச்சிய பரமேஸ்வரன் அவனுக்கு பூதகணங்களிலே ஒருவராக அந்த தேவலோகத்திலே வாழ்கின்ற பேற்றை அளித்தார்கள். இவ்வாறாகத்தான் சஷ்டி விரதம் என்பது பூலோகத்திலே பிரபலமாக சிறப்பாக முசுகுந்த சக்கரவர்த்தியின் மூலமாக நன்றாக நடத்தப்பட்டு வந்தது நாம் சரித்திரத்திலே இருந்து செஞ்சு கொள்கிறோம். ஆகவே அன்பர்களே, அடியார்களே, பெருமாக்களே, உங்கள் திருத்தாள்களெல்லாம் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சஷ்டி விரத காலத்திலே அந்த வீரவாகத்தை அவர்களிட்ட நவவீரர்கள் அவர்களை பாராட்டி புகழ்ந்து நாம் வணங்க வேண்டும். அதோடு முருகப்பெருமான் அவதரித்ததற்கான கந்தபுராணத்தின் சுருக்கமான புதல்வன் புராண முடிப்பு என்ற பாடலையும் நாம் பாடி முருகப்பெருமானை வணங்கலாம். அதற்கு முழுமையாக வெகு சிறப்பாக செய்பவர்கள் சஷ்டி விரதத்திற்காக எழுதப்பட்ட அந்த சஷ்டி மாலையை, அந்த 64 பாடல்களை ஓதி பெரும் பயனடையலாம். இவ்வாறு நாம் நம்ம விரதத்தினை நிறைவு செய்தால் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி கிடைத்ததைப் போல தேவகணங்களிலே ஒருவராக, பூதங்களிலே ஒருவராக வாழ்வதற்கான மிகச்சிறந்த பலனை நமக்கு கந்தக்கடவுள் விடுவார் என்று கூறிக்கொண்டு உங்கள் திருவிடையெல்லாம் மீண்டும் ஒருமுறை வணங்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.